டிசல்டர்ஃப் தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க. பொங்கல் திருவிழாவோட சேர்த்து ஆனுவல் ஜெனரல் போர்டு மீட்டிங்கும் நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பொங்கல் திருவிழாவில் நடந்த கோலம் காம்படிஷன். கோல போட்டி முடிஞ்ச உடனே அங்கே எல்லாரையும் ஓட் போட சொல்லி அந்த கோலத்தில் வின்னர்ஸ் யார், ரன்னர்ஸ் யாருன்றதை செலக்ட் பண்ணாங்க. எல்லாருமே 25 ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்க்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். அதோட நம்ம இன்னைக்கு பொங்கலையும் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. என்னென்னா நம்ம சங்கம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, வித் அப்ராப்ரியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பாடியோட சங்கம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்னைக்கு நான் வந்து 2 விஷயம் காமிக்க போகிறேன். முதல்ல நிதிநிலை அறிக்கை, அதுக்கப்புறமா நம்ம ஒரு தீர்மானம் சொல்லியிருந்தோம் இல்லையா, நிறைய பேசினார். அந்த தீர்மானத்தை பற்றி பிறகு பேசும். நிதிநிலை ஒரு 3 வாரம் 4 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீட்பேக் கேட்கறதுக்காக நம்ம மெம்பர்ஸ்க்கு கேட்டிருந்தோம். இது என்னென்னா, சதீஷ் முன்னாடி அவங்க ப்ரெசென்ட் பண்ணார் தெரியுங்களா, ஃபீட்பேக் கேட்டுட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. there are 2 things நம்ம போன தடவை ஃபீட்பேக் கேட்டோம். திரும்பி சொல்கிறாங்க, we have been doing lots of stuff and you guys have been the hand behind it. நம்ம 200 பேரில் ஒரு 30-40 பேர் ரொம்ப ஆக்டிவாக எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகி நிறைய பண்ணுறாங்க. ஸோ we thought it's time we highlight those people, tell them they did a wonderful job and they will also be there with them to do it continuously. So நம்ம தமிழ் சங்கம் நடத்துகிற தமிழ் ஸ்கூலில் இருந்து படித்து எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட் பேட்ச்சு அவங்களுக்கு தான் இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. ஆண்கள் பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த தடவை ஆண்களே பொங்கல் வச்சாங்க. பொங்கல் வச்சதோடு மட்டும் இல்லாமல் விளக்கேற்றி பொங்கல் பொங்கி வரும்போது குலவை போட்டு கும்மி அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க ஆண்கள் இந்த தடவை. ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க.
இப்போ அதை பெண்கள்லேருந்து ஒருத்தர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி சாப்பிட்டு பாருங்கம்மா. சாப்பிட்டாங்க சூடா இருக்கும் பாருங்க. பாருங்க செமையா இருக்கும். இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. ஏய் இதெல்லாம் முக்கியமான இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல பட் ஓகே தான் நல்லா தான் பண்ணிருக்கீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் பரவாயில்ல. ஃபைனலாக இதுதாங்க அந்த பொங்கல். எல்லாருமே சாப்பிட்டோம். அவங்க ஔவையாரோட நீதி நூல் ஆத்திச்சூடியிலிருந்து சில பகுதிகளை நமக்காக சொல்ல வராங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனியன். நான் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு பாரதிதாசனின் ஒன்ற கவிதைகளில் கூற வந்துள்ளேன். படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி. வணக்கம், என் பேர் நிலா அண்ணாமலை. நான் இன்னைக்கு 2 திருக்குறள் உணவு பற்றி சொல்லியிருக்கேன். உழுதன்று வாழ்வாரே வாழ்வார். என் பேர் நிதி நமமணி. நான் ஒரு திருக்குறள் சொல்லுகிறேன். கருப்பு கசதரு அரிய தமிழ் தலைக்கழுகமும் தோன்றும் முன்னர், மிகுத்த கடல் குமரியனை மறைக்கும் முன்னர், விண்ணுயர்ந்த பனிமலைதான் நிமிரும் முன்னர், பகுத்தறிவின் துணையாலே அரசியற்றி பல்கலையின் ஒளியாலே உலகம் காத்து திகழ் பழைய தமிழகமே இடைநாள் தன்னில் திராவிட நாடு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க தமிழரின் தாய்மொழியான கீழடியை பத்தி பேச போறோம். கீழடி ஒரு தொல்பொருள் அகழாய்வு செய்யப்பட்ட இடம். இப்போ நீங்கள் பார்க்குறது குழந்தைங்க, பெரியவங்க, இவங்க எல்லாரும் சிலர் வரைஞ்சிருந்தாங்க அழகழகாக ஓவியம். ஒரு சிலர் வந்து கவிதையெல்லாம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ எல்லாரும் எதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் திருவிழாவில் கயிறு இழுத்தல் போட்டி வைக்கிறாங்க. சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள். இந்த திருவிழாவிலே மிகவும் மக்களை கவர்ந்த ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு இழுத்தல் போட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெரியல.
நல்லா 2 பேர் கால் நகர்த்தி வச்சுக்கோங்க. என்னங்க கால் நகர்த்தி வச்சுக்கோங்க. Come on. 2026 Tug of War winner.